முதல் நாத்திக மதம், கடவுள் இல்லைன்னு சொல்லி உண்டான மதம் உலகத்திலேயே பௌத்த மதம் தான். மற்ற எல்லாமே வந்து ஒரு ஒன்றே கடவுள் ஒன்றே தேவன் ஏதோ ஒன்று சொன்னாங்க. புத்தர் ஒருத்தர் தான் கடவுள்னு ஒருத்தனும் கிடையாது. நீ தான் கடவுள். சமண மதம் அதே தான். நீ தான் கடவுள். யோக்கியமாகவும் நேர்மையாகவும் நல்லவனாகவும் இருந்தால் நீ தான் கடவுள். நீ யாரையும் கும்பிட வேண்டியதில்லை. அதனால தான் அவங்களுடைய சமணர் பள்ளிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மூல விக்கிரகம்னு ஒன்று இருக்காது, காலியாக இருக்கும். இந்த பக்கம் உயர்ந்த குணத்தோடு இருந்தவங்களை வந்து தீர்த்தங்கரர்கள்னு பேர் வச்சாங்க. அப்படி தீர்த்தங்கர்களாக இருந்தவங்க தாங்க 24 தீர்த்தங்கரர்கள் மொத்தம் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து தான் வர்த்தமான மகாவீரர். அந்த வர்த்தமான மகாவீரர் வந்து ஒரு மன்னர். அவர் வந்து துறவரம் போட்டு ரிஷியா வாழ்ந்தார். அவருக்கு இறந்த அன்னைக்கு தான் இறக்க போகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு, அன்னைக்கு வந்து காலையில் எந்திரிச்சு அதிகாலையில் நான் இறந்து போவேன், அந்த நேரத்தில் நான் இறந்த நேரத்தில் நீங்கள் வந்து நல்லா குளிச்சுட்டு புத்தாடை உடுத்தி என் நினைவாக தீபம் ஏற்றி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் தீபாவளிங்கிற பண்டிகை.